தொழுகையில் பெண்களுக்கு பெண்கள் ஜமாத்து செய்து அவரை பின்தொடர்ந்து மற்ற பெண்கள் தொழலாமா? ஒரு ஹதீஸின் அடிப்படையில் நபியின் மனைவி இறந்த ஒருவருக்காக தொழுகை நடத்தியதாக வருகிறது. அவரை பின்பற்றி மற்ற சிலர் தொழுதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றி விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பெண்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களே ஒரு 4 பேர் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் இமாமா இருந்து மற்றவங்க தொழுவிக்கலாமா அப்படிங்கிறது இந்த கேள்வி. இந்த கேள்வி நம்ம பல தடவை இந்த நேரலையில் கேட்கப்பட்டு பல முறை சொல்லப்பட்ட ஒரு கேள்வி தான். இருந்தாலும் நாட்கள் சென்ற காரணத்தினால அதை பார்க்காம இருந்ததுனால இந்த கேள்வி கேட்குறாங்க. அதனால இது குறித்து ஏற்கனவே சொன்ன பதிலையே இங்கே உங்களுக்கு போடுறோம். பெண்களுக்கு பெண்கள் இமாமத்து செய்யலாமா? அதாவது இப்ப ரமலான்ல முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கிறது. பெண்கள் மட்டும் வீட்டுல தொழுவாங்க. பெண்களுக்கு தொழுவிப்பதற்கு சின்ன பசங்களை கூப்பிட்டு ஆம்பளையே இமாமத்து மாதிரி வச்சும் செய்வாங்க சில ஊர்கள்ல. சில ஊர்ல என்ன செய்வாங்கன்னா பெண்களுக்குள்ளேயே தொழுகை நடத்தி கொள்வார்கள். பெண்களுக்கு பெண்கள் இமாமத்து செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்யக்கூடாது என்பதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த உம்மத்துல 72 கூட்டத்துல யாரா இருந்தாலும் அத்தனை மதுகபுகள்ல எந்த மதுகபா இருந்தாலும் பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயத்துல ஒரே கருத்தில் இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கிறவங்கன்னு சொல்றான். அந்த ஒரு வசனத்தின் அடிப்படையிலையும் அது போக வரிசையை நிப்பாட்டும் பொழுது கூட முதல் சபுல இவங்க நிக்கணும், 2வது சபுல சின்ன பிள்ளை நிக்கணும், 3வது சபுல பெண்கள் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்க முதல் சபு கொடியாந்துறது கூடாது தானே. தெளிவான தடை என்ன இருக்கு? ஜமாத்து நடக்கும் பொழுது முதல்ல பெண்கள் ஜமாத்துக்கு வருவாங்க. முதல்ல இமாம் நிப்பாரு. முதல் வரிசையில் ஆண்கள் நிக்கணும் பெரியவர்கள், அடுத்த வரிசையில சிறுவர்கள் நிக்கணும், அடுத்தடுத்த பகுதியில பெண்களை நிப்பாட்டணும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் இங்க முன்னாடி இமாமத் செஞ்சாங்கன்னு வரிசை முறை மாறி போயிடுது. இப்ப அந்த ஒரு அடிப்படையிலையும் இது எல்லாரும் இது கருத்து வேறுபாடு இல்ல, இது சர்ச்சையே இல்ல. இது கூட அதாவது பெண்கள் போய் ஆம்பளைய வச்சு நிப்பாட்டி வச்சு குடும்பத்து ஆம்பளையா இருந்தாலும் சரி அவங்க இமாமத்து செய்வது என்பதற்கு மார்க்கத்துல கிடையாது. அது விஷயம் வேற. பெண்கள் பெண்களுக்குள்ள இமாமத் செஞ்சுக்கிறது அப்படி செய்யலாமான்னு கேட்டா, இது செய்யலாமா என்று கேட்டா ஜமாத்துல்கை மார்க்கத்தில் இருக்கிறது. ஜமாத்துல்கை மார்க்கத்துல இருக்குது என்று கேட்டால் பெண்களுக்கு கட்டாயம் இல்லை. ஆனா இருக்குதா இல்லையா? பெண்கள் ரசூலுல்லாஹ் தொழுகை செஞ்சாங்க. ஆண்களுக்கு கொஞ்சம் கட்டாயமா வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் விரும்பினா வரலாம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல்ல பெண்கள் எல்லாம் தொழுதாங்கல்ல, ஜமாத்தை தானே தொழுதாங்க. அப்ப ஜமாத் என்கிற ஒரு தொழுகை அவர்களுக்கு கட்டாயம் இல்லாட்டாலும் விரும்பினால் உண்டு. அது மாதிரி ஜும்மாங்கிறது அவங்களுக்கு கடமை இல்லதான். ரசூலுல்லாஹ் காலத்துல ஜும்மாவுக்கு வந்தாங்க, வரலன்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களும் ஜும்மாங்கிற ஒரு கடமை இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த தொழுகைங்கிற கடமை அவங்களுக்கு சலுகை அடிப்படையில் இருக்கே தவிர கட்டாயம் கிடையாது ஜமாத்துங்கிறது. இப்ப அந்த சலுகை அடிப்படையில நாங்களும் ஜமாத்தா தொழு விரும்புறோம், பள்ளிவாசல்ல போய் தொழுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்க எங்களுக்குள்ளே செஞ்சுக்கிறோம்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்தார்களே. ஆனால் அந்த ஜமாத்தா நீங்க தொழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரத்தை நம்ம தடுப்போம்? ஜமாத் தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது, ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு. அப்ப ஆண்கள் இருந்தாங்கன்னா ஆண்கள் செஞ்சிருவாங்க, ஆண்களை இல்லாத ஒரு நிலை வருகிறது. அவங்க கூட்டாக தொழுதால் 27 மடங்கு நன்மை கிடைக்குமே அப்படின்னு அவங்க நினைத்து அது செய்தார்களே. ஆனால் அதை தடுக்க நம்மகிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரத்தை தடுக்கணும். மார்க்கத்துல எல்லா சட்டமும் ஆண் பெண்ணுக்கு பொதுவுதான். பெண்களுக்கு உள்ள சில தனி சட்டம் இருக்குது என்றால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த சொல்லி இருந்தா அது மட்டும் தவிர்த்து கொள்ளணும். மற்றதெல்லாம் உதாரணமா இமாம் தப்பா ஓதுறாரு, அப்ப ஆண்கள் என்ன செய்யணும்? சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லி அந்த தஸ்பீஹ் சொல்லி தவற சுட்டி காட்டணும். பெண்கள் எப்படி கைதட்டி சுட்டி காட்டணும் ஹதீஸ்ல இருக்குது. அது வித்தியாசப்படுத்தியாச்சு. வித்தியாசப்படுத்தினா அதை வித்தியாசப்படுத்திக்கிறங்க. அல்லாஹ் ரசூல் வித்தியாசப்படுத்தாத விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவுதான். அந்த மாதிரி வரும்போது பெண்கள் தாராளமா இமாமத்து கூடாதுங்கிறது ஆதாரம் செய்யணும். ஏன்னா ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குது. ஜமாத் தொழுகைன்னு ஒரு இஸ்லாத்துல பேசிக்காக இருக்கிறது. எல்லா வணக்கங்களும் ஆண்களை போல உலகம்னு ஆண்களை போலதான் பெண்களுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்யறான் சொல்லிடுறான். எதெல்லாம் அப்படி இல்லைன்னு இருக்கிறதோ அதையெல்லாம் பிரிச்சு சொல்லிடுறான். அல்லாஹ் ரசூல் பிரிச்சு சொல்லி போடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எங்கேயாவது என்ன செய்யணும்? ஜமாத் தொழுகை இருக்குது, பெண்கள் மட்டும் ஜமாத்தா தொழுகிறாதீங்க அப்படின்னு ஏதாவது இருந்தா நீங்க செய்யலாம். அப்ப ஜமாத்துடைய நோக்கம் எல்லாம் என்ன? சகோதரத்துவம், ஒருத்தர் தீண்டாமையை கடைபிடிக்கிறது, ஒழிக்கிறது, உள்ள நிறைய தத்துவங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. பெண்களுக்கு தானே கிடைக்கணும். 27 மடங்கு நன்மை கிடைச்சிட்டு போகுத அப்படிங்கிறது ஒண்ணு. அது போக என்னன்னு கேட்டா, அது ஒருத்தவங்க ஓத விட்டு அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா மனப்பாடமாக்குறதுக்கு, திருத்திக் கொள்வதற்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா இல்லையா? தனித்தனியா தொழுதாங்கன்னு தப்பா கூட ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து தொழுவும் போது ஒரு பெண்ணை நல்லபடியா ஓதுனாங்கன்னு சொன்னா அதை கேட்டு இந்த பெண் மற்ற பெண்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய கிராத்துகளையும்
அந்த மத்த வச்சு திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும், நிறைய நன்மை இருக்கு. அதனால பெண்களுக்கு இமாமத்து இல்லைன்னு சொல்வதற்கு ஆதாரம் இல்லை.